அபரிவிதமாக ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய சொந்தத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் கடந்த 20 நாட்கள் உபவாசம் இருந்து இந்த 21வது நாள் உபவாசத்தோடு உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கின உபவாசம். இன்றைக்கு இந்த ஏப்ரல் 21ஆம் தேதியில இந்த 21வது நாள் உபவாசத்தோடு நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்துக்கு நேராக உங்களுக்கு சொல்லி செய்திக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த 17வது வருஷத்துடைய ஆண்டு விழாவுக்கு முன்பாக இருக்கிற நன்றி ஆராதனையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருந்து அப்படி சொன்னா, ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளோடு கூட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவரோடு கூட பேச போகிறோம், அவரோடு கூட நடக்க போகிறோம், அவரோடு கூட நடந்தவருடைய கிரியைகளை செய்ய போகிறோம். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வார்த்தையும் உண்டு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், அநேகருக்கு கேள்வியான ஒரு வாழ்க்கை, அநேக கேள்வியான சூழ்நிலைகள். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிட மாட்டேன். அப்படியானால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, எதை குறித்தும் சஞ்சலப்படாதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்பதையும், உங்களுக்கு முன்பாக அவர் இருந்து உங்களுக்கு சகலத்தையும் செய்வார் என்பதை குறித்தும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை. சரி, செய்தியினுடைய தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லி செய்திக்காக நான் உங்களுக்கு முன்பாக வர விரும்புகிறேன். நீ என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் இந்த 2020 நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. ஆதாம் மிருகங்களுக்கெல்லாம் பேரிட்டவனாக இருந்தான். எல்லா மிருகங்களுக்கும் பேரிட்டான். எல்லா மிருகங்களுக்கும் அதே பேர் தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் பார்க்கும் பொழுது ஆகார் என்று சொல்கிற ஒரு ஸ்திரியானவள், அடிமை பெண் என்று சொல்கிற அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருக்கே பேர் சொல்லி ஆண்டவருக்கு பேர் சூட்டின ஒரு பாத்திரம் தான் இந்த ஆகார். நீர் என்னை காண்கிற தேவன். இந்த ஆகார் அடிமைத்தனத்தினுடைய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இந்த ஆகாரை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்கிறேன். அலைகிறவள், அலைந்து திரிகிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆகார் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிதான். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு கேள்வியான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தையும் கேட்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகாரின் விண்ணப்பங்களுக்கும் ஆகாரின் சத்தத்துக்கும் செவி கொடுப்பதற்காக இருக்கிற ஒரு தெய்வம். யார் இந்த ஆகார்? ஒரு மறுமனையாட்டி என்று சொல்லப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த காலகட்டங்களிலே அடிமை பெண்ணாக இருக்கிற அந்த ஆகார் ஒரு சூழ்நிலைகளுக்கு முன்பாக, ஆபிரகாமுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக இணைகிறார்கள். இணைகிற காலகட்டங்களிலே அந்த ஒரு மனிதன் பிறக்கிறார். ஆனாலும்
அந்த சூழ்நிலைகளிலே பயங்கரமான பிரச்சனையின் சூழ்நிலைகள் இந்த ஆகாருக்கு கடந்து வருகிறது. சாராளினுடைய கடினமான நடத்துதல் அவளால் அங்கு இருக்க முடியல. இன்றைக்கு அநேகர் அடிமைத்தனத்திலும் அநேகருடைய வாழ்க்கை கேள்வியான ஒரு சூழ்நிலை. நான் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். என் பிரச்சனைகளுக்கு முடிவுண்டா? என் வியாதிகளுக்கு முடிவுண்டா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை காண்கிற தேவன். ஆகாரை மட்டுமல்ல, இதை பார்க்கிற தரித்திரத்திலும் உபத்திரவத்திலும் பிரச்சனைகளிலும் நெருக்கடிகளிலும் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான், நான் உன்னை காண்கிற தேவன். இந்த வருஷம் நம்மளை கண்டிப்பாய் அவர் காண்பார். இப்பொழுது இருக்கிற நிலைமைகள், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள், இப்பொழுது இருக்கிற சகல காரியங்களிலும் ஆண்டவர் மாற்றத்தை தருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகார் சாராளை விட்டு கடந்து போகிறார். பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு முன்பாக இருக்கிற ஒரு நெருக்கடி. என்ன செய்வது? பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டா? என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமைகளுக்குள்ளாக இந்த சாராள், இந்த ஆகார் இருக்கும் பொழுது இந்த சாராள் வீட்டை விட்டு கடந்து போகிறாள். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தூரமாய் கடந்து போகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு முன்பாக இருக்கிற இந்த ஆகாருடைய வாழ்க்கை ஒரு கேள்வியாக இருந்தது. நாம் இந்த வேதத்திலே தியானித்த பொழுது ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கும் பொழுது மட்டும் அவர் காண்கிறவர் அல்ல, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக வேதத்திலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இஸ்மவேல் என்று சொல்கிற வேதத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் அதனுடைய 16 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. யோசித்து பாருங்க, கர்ப்பத்தில் இருக்கிறது யார் என்பதை அறிந்து தேவ தூதன் அந்த ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அந்த ஆண் குழந்தை இஸ்மவேல் என்று சொல்லி நீ பெயரிடுவாய் என்று சொல்லி தேவ தூதன் அங்கே வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லி சொல்லுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிறப்புக்கு முன்பாகவே அவர் காண்கிற தேவன். ஊழியமும் அப்படித்தான். நமக்கு தேவன் தந்த ஊழியம், தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த பட்டணம், தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், இஸ்மவேல் ஆகாரை பார்த்து தேவ தூதனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. என்ன என்று சொன்னார்? தேவ தூதன் சொல்கிறார், உன் கர்ப்பத்தில் இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை எப்படிப்பட்ட ஆண் குழந்தை என்று சொன்னால் இஸ்மவேல் என்று சொல்லி நீ பெயரிடுவாய் என்று சொல்லி. இன்றைக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற உங்களையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். நீ பிறப்பதற்கு முன்பாக உன் பெயரை சொல்லி அழைத்தவர், உன் பெயருக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் ஈசாக்கு என்று சொல்லி நீ பெயரிடுவாய் என்று சொல்லி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் யார் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை காண்கிறவராக ஆபிரகாமையும் சாராளையும் கண்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கண்டு அவர் நடத்துகிற விதங்கள் பயங்கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஆகார், ஏன் இந்த ஆபிரகாம், சாராள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதிதான். ஆனா இன்றைக்கு நம்ம நிற்கிற நிலைமை என்ன? என்னை காண்பதற்கு யார் இருக்கிறார்கள்? நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், கையிலே பணம் இல்லை, கையில் ஐஸ்வர்யம் இல்லை, கணத்திலே நன்மைகள் இல்லை, நான் என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் காண்கிற தேவன். இன்றைக்கு அல்ல, நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை அறிந்த ஒரு தாய் தகப்பன் அறியாத இடத்துல உன்னை அறிந்த தேவன் தேசத்துக்கு தேவை என்பதை அறிந்து இந்த பேரையில் நான் பிறப்பா என்பதை அறிந்து உன்னை நடத்துகிற ஆண்டவர் நான் சொல்கிறார், உன்னை காண்கிற தேவன்
நான் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் நமக்கு முன்பாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்திலே சாலமோன் என்று சொல்கிற ஒருவர் பிறப்பார் என்பதை குறித்தும் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 22:9 அதிலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய தேவ ஜனமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிற நீங்கள் உங்களை காண்கிற தேவராக அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியமானவைகளும் எண்ணிலாத அற்புதங்களையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போக வேண்டாம். உங்களை நடத்துகிறவர் உங்கள் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களை காண்கிற கர்த்தர், உங்களை அரவணைக்கிற தெய்வம், உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றிலும் வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே யோசியா என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு 325 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனுடைய பெயரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களை காண்கிற கர்த்தர் வருடங்களுக்கு முன்பாகவே உங்களை காண்கிற கர்த்தராகவே அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியமான அற்புதமான காரியத்திலே ஆண்டவர் உங்களை நடத்துகிறது உங்களுடைய சொந்த கண்கள் காணும். அது மட்டுமல்ல, கோரேஸ் என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்பாக 175 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த மனிதனுக்கு பேரிட்டதை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படியானால் இன்னைக்கு உங்களை காண்கிற தேவன் வருடங்களுக்கு முன்பாக இந்த 2020 கர்த்தர் உங்களை காண்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் பிறப்புக்கு முன்பாக பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களை காண்கிறவர் தான். இன்னும் அவர் காண்கிறவர். இதற்கு முன்பாகவும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய அநாதி அற்புதங்கள், அநாதி விடுதலைகள், அநாதி மேன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசுடைய பிறப்புக்கு முன்பாகவே இயேசு என்று நீ பெயரிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு பிறப்புக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை காண்கிறவராகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், தேவன் காண்கிற மனிதனாய், தேவன் காண்கிற மனுஷியாய் தேவன் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் காண்கிற ஒரு ஊழியமாய், தேவன் காண்கிற ஒரு கணத்துக்குரிய ஒரு ஊழியமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், தேவன் காண்கிற ஒரு ஊழியம் நம்முடைய ஊழியம். தேவனுடைய ஊழியத்துக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து வாக்கு மாறாதவராக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிற காரியம், வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் நம்மளை காண்கிறவராக, நம்மளை நேற்றும் இன்றும் என்றும் காண்கிறவராக அவர் கண்டு கொண்டிருக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நான் அன்பாய் சொல்ல முடியும், 38 வருடமாய் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை யாருமே காணல. வந்தவர்கள் எல்லாம் தனக்கு அற்புதம் தேவை என்று சொல்லி அற்புதத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரங்களிலே தேவ சொந்தத்திலே ஆண்டவருடைய பாத்திரமாயிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு மனிதனை கண்டார். கண்ட மாத்திரத்திலே அந்த மனிதன் சொல்கிறார், எவ்வளவோ பிரயாசப்பட்டு என்னை யாராயிலும் தூக்கி கொண்டு போவார்களா, யாராயிலும் என்னை கொண்டு போய் விடுவார்களா என்று சொல்லி கவலையோடு கூட இருந்து இயேசுவிடத்திலே சொல்லும் பொழுது, சரி போட்டும், இதோ நீ படுக்கை விட்டு கிடந்துவோ, உன் படுக்கை எடுத்துட்டு போ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை கண்டு தூக்கி எடுத்த தேவன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த வியாதியில, என்ன பிரச்சனையில, என்ன போராட்டத்துக்குள்ளாடி நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த போராட்டங்களை ஆண்டவர் மாற்றி தந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி நான் உன்னை காண்கிற தேவன். அருமையான ஆகார் பேரிடுகிறார்,
முதலாவது பேரிட்ட ஆண்டவருக்கு பேரிட்ட ஒரு ஸ்திரீ தான் ஆகார். ஒரு அடிமை பெண் மட்டுமல்ல, அலைந்து திரிகிறவள். அந்த காலகட்டங்களிலே அடிமைத்தனத்திலே இருந்து அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில கேள்வியாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மட்டும் ஓடிவிடக்கூடாது. பாருங்கள், அந்த ஆபிரகாமையும் அந்த சாராயும் விட்டு கடந்து போகிறார். போய் வனாந்தரத்தினுடைய சூழ்நிலையுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஆனால் அந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு சொல்ல முடியும். அவங்களை விட்டு கடந்து போனாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போக முடியவில்லை. காரணம் என்ன? நீ அலைந்து தெரிகிறாய், வேதனையோடு இருக்கிறாய், பிரச்சனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகார் நினைச்சா, என் வாழ்க்கை முடிச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் முடிந்தது என்று சொல்லி பல கேள்வியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போக முடியவில்லை. காரணம் என்ன? தேவதூதன் இறங்கினார். தேவதூதன் பேச ஆரம்பித்தார். ஆகார், உன் வனாந்தரங்கள் மாறும், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், நீ மீண்டும் அங்கே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு நீ கடந்து போக வேண்டும். ஏன் அங்கே இருந்து சமாளிக்க முடியலையா? ஏன் அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது? நீ போ என்று சொல்லி அனுப்புகிறான். அங்கே நடக்கிற போகிறான். நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளுக்குள்ளாக எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஊழியம் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், குடும்பம் வேண்டாம் என்று சொல்லி பல ரீதியிலே நீ துக்கத்தில் இருப்பாய் என்று சொன்னார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி, உன் நிலைமைகளிலே மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆண்டவருடைய கரங்கள் உன் குடும்பத்துக்கு நேராக நீட்டப்படும். நான் அன்பாய் சொல்கிறேன், இதை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறேன். அவர் காண்கிற தேவர். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கலாய்ப்பை கேட்கும் தேவர். நம்முடைய அங்கலாய்ப்பை அறிகிறவர். எந்த அங்கலாய்ப்பு, எவ்வளவு வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் அந்த வேதனைகளை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். கைவிட மாட்டார் சிஸ்டர், கைவிடவே மாட்டார் ஆண்டவர். ஒரு நாள் இந்த சூழ்நிலையில் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனையோ போராட்டங்கள் எனக்கு வந்து விடுமா என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்களா? கலக்கமான ஒரு நிலைமைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, அவனை காண்கிற தேவர். ஜூன் மாதம் வரும். அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பெரிய விடுதலை தேசத்திலே உண்டு. உங்களை காண்கிற தேவர் உங்க நெருக்கடிகளை மாற்றுவார். உபத்திரவத்தில் இருக்கிற அந்த உபத்திரவத்தின் நிலைமைகளை ஆண்டவர் டோட்டலாய் சேஞ்ச் பண்ணி மாற்றுவார். நிச்சயமாகவே அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் உங்களுக்காய் பிரத்யட்சமாக வெளிப்படும். நீங்கள் வேண்டிக் கொள்ளாத அற்புதங்களினாலே நிரப்பப்படுவீர்கள். உங்கள் பாத்திரங்கள் முழுவதும் நிரம்பி வழிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்மளால முடியாத காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் அதை செய்வார். நம்மளால முடியாது. நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட சதா காலங்களில் இப்படிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ளுவாராம். காரணம் என்ன? ஒரு நித்திய அடைக்கலமாக அவர் இருப்பார். நித்திய அடைக்கலமாக அவர் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் அவர் நம்மளை நித்திய அடைக்கலமாக, அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக, சத்துருகளை துரத்துகிறவராக, நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்றாக இருக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை போல, உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உங்களை கைவிடவே மாட்டார். இவற்றை கை ஒல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர், இனி என்ன எனக்கு ஒரு வாழ்க்கை, இனி எனக்கு ஒரு கேள்வியான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். முதல் காரியம், உன்னை காண்கிற தேவன் ஆகாரை கண்டார். இரண்டாவது, 38 வருஷமாய் வியாதிப்பட்ட மனிதனை கர்த்தர் கண்டார். மூன்றாவதாக தாவீதுடைய வாழ்க்கை அநேக நேரங்கள் நான் பேசுகிற வார்த்தை இதுதான். வனாந்திரத்தில் இருந்து தேவனுடைய ஜனமே, வனாந்திரத்தில் இருந்த தாவீதை ஆண்டவர் கண்டு அந்த தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி கொடுத்ததை உங்களுடைய கண்கள் காணும். நிச்சயமாகவே வேதத்தில்
வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? அவர் கண்டார் வனாந்தரத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் காண்கிற தேவன் வனாந்தரத்தில் இருந்த தாவீதுடைய துதி, தாவீதுடைய ஆராதனை, தாவீது தேடின ஆண்டவருடைய பாத்திரமாய் நின்று ஆண்டவரோடு கூட நின்று நெருங்கி நின்ற அந்த பாத்திரமாய் நின்ற தேவ ஜனமாய் இருந்த தாவீது ஆண்டவர் கண்டார். கண்ட மாத்திரத்தில்தான் பகுதியில் இருந்த ஜனத்துக்கு முன்பாக இருந்து அந்த நிலைமைகளை மாற்றி கொடுத்து ஆண்டவராகிய தேவன் முன்குறித்த பாத்திரமாகவே ஆண்டவர் மாற்றினார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை காண்கிறவருக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. உன்னை காண்கிறவர் தேவனுக்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவரோடு கூட நெருங்குகிற ஒரு பாத்திரமாக நீ மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வனாந்தரத்திலிருந்து இந்த தாவீதை ஆண்டவர் வெளியரங்கமாய் கொண்டு வந்து ராஜாவாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் காண்கிறவராகவே இருந்தார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாவீது தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் இந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு அன்பாய் சொல்ல முடியும். தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கினாரோ அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நன்மைகளை சொந்தரித்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாய் நின்ற ஒரு சவுல், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதன், பாவம் செய்த மனிதன், தேவனுக்கு விரோதமாய் செய்த மனிதன், ஊழியக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே, இவன் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழுப்பினவன் அல்லவா? ஆனால் அந்த மனிதனை கூட ஆண்டவர் கண்டார். சவுலை பாருங்கள், சவுலுடைய சூழ்நிலைகள் ஆண்டவருடைய விரோதமாக எழுப்பின ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்பினார். ஊழியக்காரனை கொலை செய்வதற்கு உறுதுணையாக என்று பேசின ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவரோடு கூட இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காண்கிற தேவன். இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை காண்கிற தேவன், உங்களை அரவணைக்கிற தேவன், உங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வம். அவர் ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர். இதை பார்க்கிற நீங்க வீட்டில் எந்த சூழ்நிலை இருக்கிற என்பதை உங்க வீடு அறியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பங்கள் அறியாமல் இருக்கலாம், உங்கள் பட்டணங்கள் அறியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பங்கள் எல்லாரும் உங்களை அறியாமல் இருக்கலாம். உன் வீடை அறிகிறவர், உன் வீடை காண்கிறவர், உன் அறையை காண்கிறவர், குடும்பத்தை காண்கிறவர், ஊழிய பாதையை காண்கிற தெய்வன். இதனால் சொல்லுகிற காரியம் எல்லாம் இந்த 17வது வருடத்தினுடைய ஊழியத்தின் லெவல்கள் மாறும். மாற்றங்கள் அடுத்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள்ளாக ஒரு உண்மையாகவே சபைகளுக்குள்ளே ஒரு மாற்றங்களை காண்பீர்கள், ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவீர்கள். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற அநேகரை ஆண்டவர் எழுப்புவார். அது மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கை டோட்டலாய் சேஞ்ச் ஆகும், அநேகருடைய வாழ்க்கை டோட்டலாகவே மாற்றம் அடையும். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவன் காண்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். 12 சீசர்களை காண்கிற தேவனாக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் கூடிக்கொண்டே இருந்தது. இன்றைக்கு லட்சம் கோடிக்கணக்கான ஊழியர்கள் இந்த தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவன் காண்கிறவர். எல்லாரையும் கண்டு அவருடைய நெருக்கடிகளை மாற்றும்படி ஊழியர்கள் மேல் அபிஷேகம் பண்ணி நீ புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசர்களாக்கு என்று சொல்லி அனுப்பி அவருடைய விடுதலைகளை கர்த்தருடைய வல்லமைகளோடு கூட புறப்பட்டு போன சீசர்களை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் புறப்பட்டு இந்த 17வது வருடத்துடைய நன்றி ஆராதனையிலே கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றப்படுவோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதை உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், இந்த வருடம் ஒருவேளை அற்பமான ஒரு சூழ்நிலைகளுக்கு முன்பாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிசயங்களும் அவருடைய அற்புதங்களும் பெரிதாகவே விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னை காண்கிற தேவன். நிச்சயமாகவே அந்த ஆகாருடைய கண்ணீர்கள், ஆகாருடைய சூழ்நிலைகளை கண்ட தேவன், ஆகாரின் கண்களை திறந்த கர்த்தர். இந்த செய்தியை பார்க்கிற உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்படி கண்கள் மூடி இருக்கிறதா நீங்க கேட்கலாம், அதுக்கு சொல்லல. எந்த காரியத்தில் உங்கள் கண்கள் திறக்க முடியாதபடிக்கு, நன்மையை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்து உங்களுக்கு ஒரு ஜெயமான ஒரு வாழ்வை தந்து உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிதான நன்மைகளை தந்து அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆகாருக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இஸ்மவேலை கொடுத்து ஒரு சந்ததியை பெருக பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வேண்டிக் கொள்ளாத அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். சாராளுக்கு
அடுத்ததாக இஸ்மவேல் பிறந்து அடுத்ததாக ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு. அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை வருட காலமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை காண்கிற தேவன் நிச்சயமா அவனுக்கு அற்புதங்கள் நடக்கும். எந்த விடுதலைக்காக நீ காத்திருக்கிறாய், எந்த அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த அற்புதங்கள் நேச்சுரலாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு அவர் செய்வார். முடியாது என்பது என் ஆண்டவரிடத்தில் இல்லை. ஒருவேளை முடியாது, இறந்து போகலாம் என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு இருக்குமானால், தண்ணீர் இல்லையா, வற்றாத நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வற்றாத நன்மைகள் உங்களுக்கு முன்பாய் தருவார். போராடுகளை சுவையாக்கி தருவார். நிச்சயமாய் சொல்கிறேன், எவரையும் தள்ளாத ஒரு தெய்வம், யாரையும் தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. எல்லாரையும் அரவணைக்கிறவராய், எல்லாரையும் தேற்றுகிறவராய், எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிறவராய், உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நமக்கு முன்பாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எல்லை இல்லாத அற்புதத்தினாலும், எல்லை இல்லாத உயர்வுகளினாலும், எல்லை இல்லாத கனத்தினாலும் ஆண்டவர் நடத்துவார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அது எந்த நோயும், எந்த போராட்டங்களும், எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு எழுப்புதலுக்காய் கர்த்தர் உங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் ஒரு ஜெயமான விசுவாசமாய் மாறும். உங்க வாழ்க்கை ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஆகாரம் பின்மாற்றத்துக்கு ஆகாரை போல பின்மாற்றமாய் இருக்கக்கூடாது. சாதிக்கப்படுகிறவர்களாய், எந்த இடத்துல உனக்கு நெருக்கம் வருகிறது, எந்த இடத்துல உனக்கு வேதனைகள் வருகிறதோ அதே இடத்துல வேதனைகளை மாற்றி ஜெயபலனாய் தந்து உங்களை நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த 17வது வருடத்துடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு நான் உங்களோடு சொல்கிற காரியம், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருப்பார். உங்க குடும்பத்தை காண்கிறவராக இருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருப்பார். அவரே உங்களுக்கு அடைக்கலம், அவரே உங்களுக்கு பாதுகாவலர், அவரே உங்களுக்கு நித்தியம், அவரே உங்களுக்கு கேடகம், அவரே உங்களுக்கு ஆறுதல், அவரே உங்களுக்கு சமாதானம். அவர் உங்களை மேன்மையாக வைக்கிறது உங்கள் சொந்தங்கள் காணும். சொந்து போன காலங்கள் போதும். ஒரு ஜெயமான ஒரு வாழ்வை வாழுங்க. இந்த 2017 2020 17வது வருஷத்துல உங்கள் ஊழியத்தால் நான் மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண்பார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார். நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். சும்பளாய்த்தான் சொல்லுகிறேன். 2வது காரியம், 38 வருஷமாய் அவனுடைய வாழ்க்கையில யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் 38 வருஷத்துடைய நிலைமையை கண்டு ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்தார். வனாந்திரத்தில் இருந்த தாவீதை கண்டார், அவனை வெளியே கொண்டு வந்து ராஜாவாய் மாற்றினார். சவுலை பார்த்தார், அவன் தவறு செய்தவன் தான், அவனையும் கர்த்தர் கண்டார், அவனுடைய நிலைமைகளையும் அவர் மாற்றினார். அது மட்டுமல்ல, பேதுரு நான் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒண்ணுமே அகப்படல. ஆனால் பேதுருடைய படகை கர்த்தர் நிரப்பினார். இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள், உங்க வீடை தேடி ஆசீர்வாதம், நீங்க நம்புங்க, உங்க குடும்பத்தை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், உங்க குடும்பத்தை தேடி மேன்மைகள் வரும். ஒருபோது ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உயர்வையும் கனத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். அவருடைய அதிசயங்கள் பயங்கரமாய் விளங்கப் போகிறது. ஊழியத்தை குறித்து சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆண்டவர் அபரிவிதமாய் ஊழியத்தை நடத்துவார். கலங்கி நிற்கிற ஊழியர்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவருடைய பாத்திரமாய் இருக்கிற நீங்க கலங்காதீங்க. உங்களை காண்கிற கர்த்தர் கைவிட மாட்டார். எங்க இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஊழியத்தில் மேன்மையாக வைப்பார்.